இந்த செக்ஷனில் பல்க் இம்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே பல்க் இம்போர்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனு வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவிலேருந்து ஏதாவது லீடாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த மெனு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த டேட்டாவில் இருந்து லீடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் போயிடும். ஸோ அதனால் இங்கே டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு யூசருக்கும் இந்த ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸலில் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த யூசர் அப்படிங்கிற நேமை நம்ம யூசர் லிஸ்ட்டில் இருந்து எடுத்து, அதாவது இங்கே யூசர் லிஸ்ட்டில் என்ன நேம் இருக்கோ, சப்போஸ் டெமோ கம்பெனி அப்படிங்கிற நேம் இருக்கு, இவங்களுக்கு தான் கால் அலோகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸலில், அதாவது நம்ம சாம்பிள் டவுன்லோட் பண்ணுற எக்ஸலில் இந்த எக்ஸலில் நம்ம நேமுக்கு முன்னாடி சப்போஸ் ரிமார்க் இருக்கிற இடத்துல யூசர்னு போட்டுட்டு அந்த யூசரோட நேமை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கால் வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ நேம், நம்பர், இந்த ஆல்டர்னேட் நம்பர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த யூசர் தான் நமக்கு மெயின். யாரோட யூசர் நேம் அந்த எக்ஸலில் ஃபில் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து கால் வந்து அலோகேட் ஆகும். ஸோ யூசர் எதுவுமே நம்ம போடாமல் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாகினுக்கே அலோகேட் ஆகிடும். சப்போஸ் டெமோ கம்பெனி அப்படிங்கிற லாகின்ல இருந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா டெமோ கம்பெனிக்கே வந்து கால் வந்து அலோகேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸில், கம்பெனி செட்டிங்ஸில் மேனேஜ் யூசரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை பேஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இங்கே இம்போர்ட் டேட்டா கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் கால் வந்து அலோகேட் ஆகிடும். இவங்களுக்கு கால் அலோகேட் ஆனது நம்ம எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, மாடியூல் டிசைனில் வாய்ஸ் கால் செட்டிங்னு ஒரு செட்டிங் இருக்கும். இங்கே டயலர் டைப்பில் கோல்டு காலிங், அதாவது இந்த யூசருக்கு நம்ம கோல்டு காலிங் அலோகேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கோல்டு காலிங்கில் எவ்வளோ கால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கோல்டு கால்லையே வந்து அவங்க எவ்வளோ கால் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபாலோஅப்பில் வரும். அதாவது அவங்க பேசி ஃபாலோஅப்னு டிஸ்போசிஷன் கொடுத்துருக்கிற கால்ஸ் எவ்வளோ, கால் பேக் கொடுத்த கால்ஸ் எவ்வளோ, ஸ்கிப்பு கொடுத்த கால் எவ்வளோ, இன்னும் காலே பண்ணாத கால்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் வந்து யூசர் வைஸ் நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ண டேட்டாஸ் வந்து அதோட ரிசல்ட் வந்து வாய்ஸ் கால் செட்டிங்ஸில் இங்கே டயலர் டைப்பில் இங்கே அவங்க என்ன பர்சன்ஸ் வந்து என்ன டைப்பில் இருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம இங்கே காலை பார்த்துக்க முடியும். ஸோ அது வந்து லீடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டேட்டாவை அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேயே நம்ம பல்க் டேட்டா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்போம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த யூசர் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த ரா டேட்டாவிலேருந்து எவ்வளோ ஏதாவது லீடாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டைரெக்டாக லீடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லீட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ யார் கால் பண்ணியிருக்கா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, லாக் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் யூசருக்கு அது காலை அசைன் ஆகுது. கால் அசைன் ஆனதுக்கப்புறம் அவங்க திரும்ப அதோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறாங்க. அதில் அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணால் மட்டும் பல்க் டேட்டா ரிசல்ட் அப்படிங்கிற டேப்பில் டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, நம்மக்கிட்ட சர்டன் பல்க் டேட்டாஸ் இருக்குது, அந்த டேட்டாவிலேருந்து நம்மளால் லீடாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.